எல்லோரும் ஃப்ளேவரான சிசிலிங் சாக்லேட் கேக்கு தான் செய்ய போகிறோம். இப்போ செய்யலான்னு பார்த்துலாம் வாங்க. சாக்லேட் சிரப் செய்யலாமா? அதுக்கு 3 பொருட்கள் தான். 25 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. 100 ml பால் எடுத்துக்கோங்க. 100 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா டிசால்வ் ஆகும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லைட் கலர்லேருந்து டார்க் கலரில் மாறிக்கு. இது ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை வச்சுக்கலாம். 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்சால்டட் பட்டர் ஏற்றுட்டு இது 50 கிராம் இருக்கும், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எஸ்டேட் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜெல்லடை வச்சுட்டு 100 கிராம் மைதா போட்டுக்கோங்க. ½ டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் சால்ட், 50 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா சரிச்சிடுங்க. ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 25 கிராம் பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் டீனில் பட்டர் ஆட்டலி தடவி வச்சுக்கோ, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 180 to 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரிக்கு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வீட்லேயே பண்ணுறதுனால ரோசக்கடையை சூட் பண்ணி எட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே பிளேட் வச்சுட்டு கேக்கும் ஒரு பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சுட்டு சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூடான சாக்லேட் கேக்கும் ஜில்லுன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது டெசர்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டில் அடிக்ட் ஆகிடுவீங்க.